பாப்பாவ காலையிலே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரும்போதே ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து சங்கரா மீனும், வஞ்சர மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து க்ளீன் பண்ண டைம் ஆகிடும் அப்படின்ட்டு நான் போயிட்டு மார்க்கெட் வரதுக்கே ஒரு 9:30 ஆகிடுச்சு. ஸோ வந்துலாம் கொஞ்சம் லேட் ஆகிடும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி செய்கிறதுக்கு அப்படின்றதுனால அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி மட்டும். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா சீக்கிரமாகவே தடவி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் ஊறினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு ஃபர்ஸ்ட்டே அதெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செய்கிறேன் அப்படின்றதுனால மாங்காய் போட்டு செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் மீன்லாம் போட்டுட்டேன். மாங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு போன வாட்டி நான் செஞ்சுருந்தேன். அதுவே நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட். போன வாட்டிலாம் நான் வந்து கடாயில் அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடிலாம் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் நல்லா இருந்திருக்கு. ஆனால் அந்த மண் சட்டியில் செய்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான் போல் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் அதிலே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறும் போல் இருக்குது. கடாயில் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு, மண் சட்டியில் செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டு போல். ஃபைனலாக வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரே ஒரு சங்கரா மீன் மட்டும் ஹஸ்பண்டுக்கு தனியாக எடுத்து அது மட்டும் மசாலா போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவங்களுக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அவங்களுக்கு வறுத்து கொடுத்துருந்தேன். கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன் அப்படின்றதுனால வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாமே கொஞ்சம் காலியாக இருந்தது. அவசரத்துக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படியே. ஃபிஷ் மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டும் பக்கத்தில் அப்படின்றதுனால பக்கத்துலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். கார்ன் வந்து பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றதுனால அதுவுமே ஒரு 2 கார்ன் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி 2 இருந்துச்சு. சரி ஈவினிங்காக அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றதுனால ஒரு மாதிரி பெப்பரு, சால்ட் அதெல்லாமே போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். பத்தாது காலையில் ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தேன். அது மக்காச்சோளமா இல்லை ஸ்வீட் கார்னா அப்படின்றது பார்த்து வாங்கலை. அவசரத்துக்கு வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கு என்னென்ன மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணுவேன். இதுக்கு வந்து இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உப்பு 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து நான் எப்பயுமே கர்ட் தான் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் அது பண்ணவே இல்லை. லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருந்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. இனிமேல் இதுவே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அப்போ